ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் ஃபியூச்சர் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, த்ரோட் ப்ராப்ளம். என்னால் பேச முடியல. அதனால் என்னோடய குரல் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்பிஓ ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் மார்ச் 5 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 15 வரைக்கும் டைம் கொடுத்து ஒரு சில வேலைகளை நம்மளை செய்ய சொல்லியிருக்காரு. அது என்னென்ன வேலைகள்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், ஷேர்சாட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அந்த ஐடி லிங்க்கை நம்ம மெயில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸுமே ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுறது, அதே மாதிரி சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட் நீங்கள் ஒரு சிலர் சோசியல் மீடியாவில் இருக்கிற பேர் ப்ரொஃபைல் நேம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எஸ்பிஓவில் ஐடி போட்டிருக்கிற நேம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எஸ்பிஓவில் ஐடி போட்டிருக்கிற மாதிரி நேம் தான் உங்களுக்கு சோசியல் மீடியாலையும் இருக்கணும். சரிங்களா? அந்த சோசியல் மீடியாவில் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி ஒரே ஃபேஸ்புக் தான் நான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் மல்டிபிள் ஐடிஸ் போட்டிருக்கேன், எனக்கு மல்டிபிளாக எப்படி நான் அதில் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட் அக்கௌண்ட் கொடுத்து ஒரே ஃபேஸ்புக்கில் 2-3 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி எல்லாமே நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். எப்படி மெயில் பண்ணுறது எல்லாமே கடைசி வரைக்கும் பார்த்து அதே மாதிரியே நீங்களும் எஸ்பிஓவில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் மார்ச் 15 செஞ்சு முடிச்சிருங்க. சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்களில் இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஃபேஸ்புக், இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லலை. ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ ஃபேஸ்புக் வேணும்னா ஃபேஸ்புக்கை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடிலாம் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து நேம் கேட்கும். நேம் கொடுக்குறப்ப நீங்கள் எப்படி எஸ்பிஓவில் நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்து நீங்கள் அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அலோ கேட்கும். எல்லாமே அலோ கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் ஷேர் ப்ரொஃபைல் கொடுத்து அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சார் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு மெம்பர், நியூ மெம்பருக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா ஓல்டு மெம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ விடிபி அல்லது எஸ்பிஓ விடிபின்னு மட்டும் உங்கள் ஸ்டாஃப் ஐடியில் மென்ஷன் ஆகிருக்கு, சைடில் நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஓல்டு மெம்பர். அதே உங்கள் ஸ்டாஃப் ஐடியில் எஸ்பிஓ விடிபி என் அப்படின்னு சொல்லி என் அப்படிங்கிற லெட்டர் மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நியூ மெம்பர். ஸோ நியூ மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஐடிக்கு ஒரு பேன் கார்டு, ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும். ஓல்டு மெம்பராக இருக்கிறவங்க மல்டிபிள் ஐடிஸ் ஒரே நேமில் போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் மல்டிபிள் ஐடிஸ்க்கும் நீங்கள் ஒரே பேங்க் அக்கௌண்ட்டு, ஒரே பேன் கார்டு கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தருடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸோ பேங்க் டீட்டெயில்ஸோ கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். டிடிஎஸ் கட்டும்போது என்ன வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த நேமில் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட், பேன் கார்டில் நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேன் கார்டு நீங்கள் யாரோட பேரில் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து சலுகைகள் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அந்த சலுகை கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கவர்மெண்ட் சலுகைகள் ஏதாவது வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸை கொடுக்காதீங்க. வீட்டில் இருக்கிற வேறு யாராவது சலுகைகள் வாங்காதவங்க இருக்காங்கன்னா அவங்களோடது கொடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காரு. அதனால் உங்களுக்கு ப்ரொஃபைல் நேமும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நேமும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறது கிடையாது. சரிங்களா? அதே நியூ மெம்பர் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஓல்டு மெம்பர் ஆல்ரெடி ஓல்டு பிளானில் இருந்த மாதிரி ஒரே ஆள் 2-3 ஐடி போட்டுக்கலான்னு சொன்னதுனால நம்மளும் அதே மாதிரி ஐடிஸ் போட்டு டீம் கொடுத்ததுனால அந்த ஐடிஸ் வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆப்ஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் போர்ட்லேயே மேலே பின்னர் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்காங்க. லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் க்ரோமில் போய் பேஸ்ட் பண்ணி உங்களுடைய ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் உங்கள் ஐடி ஓப்பன் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுங்கள். இப்போ ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நீங்கள் ஐடி போடும்போது என்ன கொடுத்தீங்களோ அது அப்படியே தான் இருக்கும். அடுத்து வாட்ஸ்அப் நம்பர் கேட்கும். வாட்ஸ்அப் எந்த நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கேலண்டர் ஓப்பன் ஆகும். கேலண்டரில் ஃபஸ்ட்டு இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இயரில் நீங்கள் எந்த இயரில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் ஏதாவது இப்போ ஆதார் கார்டில் அந்த மாதிரி ப்ரூஃபில் இருக்கக்கூடிய இயரை தான் நீங்கள் கொடுக்கணும். கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. அப்புறம் மந்த் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா மந்த் எல்லாமே வரும். அதில் எந்த மந்த்தோ அந்த மந்தில் நிறுத்திக்கோங்க. அப்புறம் டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் செட் கொடுத்துக்கோங்க. இப்போ டேட் செட் ஆயிடுச்சு. கரெக்டான ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அப்புறம் நாமினி நேமில் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் நேம் கொடுக்கலாம், ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் நேம் கொடுக்கலாம். பேரண்ட்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா குழந்தைங்க பேர் கொடுக்கலாம். குழந்தைங்க யாராவது போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேரண்ட்ஸ் நேம் கொடுக்கலாம். குழந்தைங்கன்னு சொல்கிறதுனால நீங்கள் 18 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க கொடுக்க முடியாது. 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களோட நேம் மட்டும்
மட்டும்தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி நாமினி இமெயிலில் பார்த்தீங்கன்னா நாமினி நேம் யார் இது கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட மெயில் ஐடி தான் கொடுக்கணும். இல்லை உங்கள் மொபைல்லே அடிஷ்னல் மெயில் ஐடி இருந்தால் அதையும் கொடுத்துக்கலாம். நாமினியோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி யுவர் அட்ரஸ் அப்படி இருக்கல அட்ரஸ் நீங்கள் டோர் நம்பர்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் நேம், ஸ்ட்ரீட் நேம், பின்கோடு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க, ஃபுல்லாக கொடுத்துருங்க. அப்புறம் சூஸ் கண்ட்ரியில் போயிட்டு எந்த கண்ட்ரியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்தியாங்கிறதுனால இந்தியாவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்தியாவை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து சூஸ் ஸ்டேட்டு, நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாடை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சூஸ் சிட்டியில் போயிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தேனி டிஸ்ட்ரிக்ட், ஸோ தேனி டிஸ்ட்ரிக்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் சப்மிட் கொடுத்துக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரொஃபைல் எல்லாமே கரெக்டாக அப்டேட் ஆயிருச்சா அப்படின்னு ஒரு தடவை நீங்கள் திரும்பவும் ப்ரொஃபைலில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யுவர் ப்ரொஃபைல் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்னு வந்துருச்சு அப்படின்னா அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்கு. அக்கௌண்ட் நம்பரில் உங்கள் பேங்க் புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. யாருடைய அக்கௌண்ட் கொடுக்க போகிறீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட் புக்கில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரில் அதே அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. 2 நம்பரும் ஒரே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அக்கௌண்ட் ஹோல்டர் நேமில் நீங்கள் யாருடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த பேங்க் புக்கில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். பேங்க் புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி காப்பி பண்ணி அப்படியே இதில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்டர் பேன் கார்டு நம்பர் இருக்குது. பேன் கார்டு நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. பேன் கார்டுலையுமே நீங்கள் ஸ்மால் லெட்டர்லாம் டைப் பண்ணக்கூடாது. கேபிட்டல் லெட்டர் நம்பர் தான் இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதில் இந்த பாக்ஸ் கேட்டிருக்கு பார்த்தீங்களா, இஃப் செக் பேன் கார்டு ஹோல்டர் நேம் ஆஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அந்த மாதிரி கேட்டிருக்கு இல்லையா. அக்கௌண்ட் ஹோல்டர் நேமும் பேன் கார்டு ஹோல்டர் நேமும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் டிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடை டைப் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோட் டைப் பண்ண உடனே உங்களுடைய பேங்க் நேமும் பிரான்ச் நேமும் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஷோ வச்சுன்னா கரெக்டானு பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேங்க் டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வியூ பேங்க் டீட்டெயில்ஸ்னு மாறிடும். அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ்னு இருந்தது வியூ பேங்க் டீட்டெயில்ஸ்னு மாறிடும். இப்போ திரும்ப ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணுறதுனா போய் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து சோசியல் மீடியாவில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. ஏற்கனவே நீங்கள் எஸ்பிஓவில் கொடுத்துருக்கக்கூடிய பேர் ஐடியில் கொடுத்துருக்கக்கூடிய பேரும் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய பேரும் ப்ரொஃபைல் நேமும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சைடில் இருக்கக்கூடிய 3 டாட்டை டச் பண்ணி நீங்கள் ஷேர் ப்ரொஃபைல்னு இருக்கும், ஷேர் பண்ணி அந்த லிங்க்கை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு என்னோட நேமில் இல்லை, என் ஹஸ்பண்ட் நேமில் தான் ஃபேஸ்புக் இருக்குது. ஸோ என்னோட ஐடிக்கு நான் கொடுக்குறப்ப என்னோட நேமில் தான் ஐடி போட்டிருக்கேன். ஸோ என்னோட நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நேம் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி யூசர் நேம்லையும் ஹஸ்பண்ட் ஆஃப் டி அனலட்சுமின்னு போட்டிருக்கேன். இதை மாற்றணும். ஏன்னா நான் மன்னவன் என் ஹஸ்பண்டோட நேம் கொடுத்துருக்கிறதுனால ஹஸ்பண்ட் ஆஃப் கொடுத்து அனலட்சுமின்னு கொடுத்துருக்கேன். அதனால் அதை இப்போ மாற்ற போகிறேன். இப்போ நம்மளோட ப்ரொஃபைலை டச் பண்ணிக்குவோம். டச் பண்ணிவிட்டு மேலே செட்டிங் சிம்பிள் காட்டுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சி மோர் இன் அக்கௌண்ட் சென்டர்னு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொஃபைல் நேம் ஓப்பன் ஆகும். இந்த ப்ரொஃபைல் நேமு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ரொஃபைல் நேம்குள்ளே போகும். இதில் இந்த நேமை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நேமை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பேஜுக்கு போனீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ப்ரொஃபைல் நேம் வரும். இப்போ இதில் என்னோடய ஹஸ்பண்ட் நேம் இருக்குது, அதை டெலீட் பண்ணிவிட்டு என்னோட நேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எஸ்பிஓவில் ஐடி போடும்போது என்ன நேம் கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா லெட்டர்ஸ் எல்லாம் அதே மாதிரி வரணுமா அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஸ்மால் லெட்டர் அந்த மாதிரி கூட கலந்து கொடுத்துக்கலாம். சைடில் ஏதாவது நம்பர்ஸ் வந்தாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் நேம் கொஞ்சம் நம்மளோட நேமோட ஒரே மாதிரி சேமாக இருக்கணும், அது மட்டும்தான். இப்போ ரிவ்யூ சேஞ்ச் ஓப்பன் ஆகலை. நான் ஃபஸ்ட் நேம் கொடுத்ததும் அதனால் லாஸ்ட் நேமில் ஏதாவது ஒரு லெட்டரை நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்தா தான் ரிவ்யூ சேஞ்ச் ஓப்பன் ஆகும். இப்போ நான் என்னோட இனிஷியல் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோட இனிஷியல் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்கிற மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 60 days ஒன்ஸ் தான் நேம் சேஞ்ச் பண்ண முடியும். அதனால் பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க. இப்போ ரிவ்யூ சேஞ்ச் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரிவ்யூ சேஞ்சை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அடுத்த பேஜ்லேயும் என்ன பண்ணணுமோ அதை இப்போ சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜ் வந்துருச்சு. இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அன்னலட்சுமி எம் அன்னலட்சுமி கொடுத்துருக்காங்க. அதாவது இனிஷியலை முன்னாடி பின்னாடி மாற்றிருக்காங்க. இதில் எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் ஆயிரும்.
எல்லாமே கவனமாக பார்த்து பண்ணுங்கள். இல்லைன்னா அடுத்த 60 நாளைக்கு நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ வந்து என்னோட நேம் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அன்லக்ஷ்மி எம்ன்னு சேஞ்ச் ஆயிருச்சு ஃபேஸ்புக்கில். இப்போ வந்து யூசர் நேமையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மெயில் பண்ணும்போது யூசர் நேமும் சேர்த்து கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து யூசர் நேமுக்கு அதே மாதிரியே அந்த ப்ரொஃபைல் நேம்குள்ளே போங்க. அந்த நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழேயே யூசர் நேம் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஃபேஸ்புக்கில் யூசர் நேமை சேஞ்ச் பண்ணணும். அதனால் ஃபேஸ்புக் யூசர் நேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா யூசர் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இருக்கிற யூசர் நேமை டெலீட் பண்ணிக்கிறேன். இதை டெலீட் பண்ணிவிட்டு யூசர் நேம் கொடுக்கும்போது ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும்தான் யூசர் நேமாக கொடுக்கணும். சரிங்களா? அதனால் என்னோடய நேமை ஃபுல்லாக ஸ்மால் லெட்டரில் நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ டைப் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு வந்து இது அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு காட்டும். இப்போ வந்து கீழே பார்த்தீங்கனாலே தெரியும் அவைலபிளாக இல்லைன்னு வந்திருக்கு. இப்போ வந்து இதில் வந்து நான் தப்பாக ஃபஸ்ட்டு டைப் பண்ணி பார்த்தேன். அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு. அவைலபிளாக இருக்கா, ஆனால் எனக்கு வந்து தப்பாக வரக்கூடாது, கரெக்டாக வரணும். திரும்ப கரெக்டாக போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் நேமை கரெக்டாக ஒரு டைம் போட்டு பார்க்குறேன். இப்போ வந்து நாட் அவைலபிள்னு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா சைடில் ஏதாவது லெட்டர்ஸோ இல்லை சைடில் ஏதாவது நம்பர்ஸோ போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஓகே ஆயிரும். ஓகே ஆயிடுச்சுன்னா நமக்கு யூசர் நேம் ரெடி. இப்போ வந்து டன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யூசர் நேமும் அப்டேட் ஆயிரும். சரிங்களா? இப்போ என்னோடய யூசர் நேமும் மாறிடுச்சு. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பேக் கொடுத்து ஃபுல்லாக வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு திரும்பவும் உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நேம் அண்ட் யூசர் நேம் சேஞ்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு திரும்ப போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னுடைய நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி திரும்ப ஒரு பேக் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேமும் சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் இப்போ எடிட் ப்ரொஃபைலில் போய் பயோவையும் நீங்கள் எடிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் போய்க்கோங்க. பயோ அப்படிங்கிறதுல எடிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு எடிட் பயோ கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த பேஜ் வரும். இதில் வந்து நம்ம நேமை வந்து சேஞ்ச் பண்ணி, ஏன்னா நான் ஹஸ்பண்ட் ஆஃப் அன்னலக்ஷ்மின்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் நான் இப்போ வந்து என்னோடய நேமே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ அன்னலக்ஷ்மின்னு கொடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்கள் வந்து எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் ஐடி கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். சில பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா தெளிவாக தெரியும். அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். இந்த பயோ வந்து சேவ் ஆயிரும். இப்போ வந்து பேக் கொடுத்து போயிட்டு பயோ சேஞ்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு டைம் ஃபுல்லாக பேக் கொடுத்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு திரும்பவும் நான் வந்து என்னோடய ப்ரொஃபைலை டச் பண்ணி உள்ளே போய் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பயோவும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பேஜை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து மெயிலில் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லது. அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இன்னொன்று என்னென்னா இதே ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், நான் வந்து நேம் சேஞ்ச் பண்ண விரும்பலை, அடிஷ்னலாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஷேர் ப்ரொஃபைல் கொடுத்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் வாட்ஸ்அப்பில் யாராவது ஒருத்தருக்கு போய் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஷேர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த லிங்க்கை எடுத்து நம்ம அப்படியே வந்து மெயில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து திரும்பவும் ஃபேஸ்புக்கில் அடிஷ்னல் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத ஒரு டைம் சொல்லிடுறேன். சில பேர் அதுவும் கேட்டிருந்தீங்க. இப்போ உங்கள் ப்ரொஃபைல் அதே மாதிரி தான். ப்ரொஃபைலில் போய் நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதே பேஜில் தான் நீங்கள் இப்போ எப்படி நேம் சேஞ்ச் பண்ணுற பேஜ் போயிட்டு நேமெல்லாம் சேஞ்ச் பண்ணி யூசர் நேம்லாம் சேஞ்ச் பண்ணிங்களோ அதே மாதிரியே சேஞ்ச் பண்ணுறது தான். இப்போ என்னோடய ப்ரொஃபைலை டச் பண்ணிக்கிறேன். இப்போ செட்டிங்ஸ் போய்க்கிறேன். இப்போ நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோமோ அதே தான். சி மோர் அக்கௌண்ட் சென்டர் போய்க்கலாம். இதை ப்ரொஃபைல் நேமை டச் பண்ணிக்கலாம். இது ப்ரொஃபைல் நேம் டச் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்ன கேட்குதோ டீட்டெயில்ஸு அதை கொடுத்து நேம் கொடுக்கும்போது எஸ்பிஓவில் ஐடி போட்டிருக்கிறப்ப என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை கொடுத்து புதுசாகவே ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி அந்த லிங்க்கையும் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எப்படி உங்களுடைய அக்கௌண்ட்டில் இன்னொரு அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொஃபைல் நேம் வந்து அடுத்த பேஜில் மேலே காட்டும் பாருங்கள். இந்த மேலே இருக்கக்கூடிய நேமை டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து கிரியேட் நியூ அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் யூசர் நேம் கேட்கும். நீங்கள் யூசர் நேம் போடும்போதே கவனமாக எஸ்பிஓவில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ ஐடி போடும்போது அதே நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். ஸோ ஸ்மால் லெட்டர்லேயே உங்கள் நேமை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே உங்களுக்கு அவைலபிளாக நாட் அவைலபிளான்னு காட்டும். உங்களுக்கு அவைலபிளான நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். இந்த ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லை நீங்களாவே ஒரு நம்பரை போட்டு பாருங்கள், அது அவைலபிளாக இருந்தால் அதுவும் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் இதுலேயே ஒரு அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நானாக ஒரு நம்பரை போட்டு பார்க்குறேன், அது அவைலபிளாக
அவைலபிளாக இல்லை, இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ நான் அதனால் வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய நம்பரை பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து யூசர் நேம் சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? சாரி, இது வந்து புது ஐடி வந்து எக்ஸ்ட்ராவாக அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே இருந்த அக்கௌண்ட் கூட என்னோட நேமில் இன்னொரு அக்கௌண்ட்டு ஆட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கீழே கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அப்புறம் எஸ் கண்டினியூ கொடுத்துக்கோங்க அடுத்தடுத்த பேஜில். அப்புறம் கம்ப்ளீட் சைன் அப் கொடுத்துக்கோங்க. இப்போ இது கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த பேஜில் வந்து என்னுடைய ஐடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத காட்டும். ப்ரொஃபைல் செட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பேஜை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இதையுமே நம்ம வந்து மெயில் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் சேர்த்து அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் மெயிலில் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்குவாங்க. ஸோ நான் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். அப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷேர் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஷேர் ப்ரொஃபைல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் காட்டும். இப்போ வாட்ஸ்அப்பில் போய் இதை ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வாட்ஸ்அப்பில் போய் என்னோடய மொபைல் நம்பருக்கே நான் ஷேர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த லிங்க்கையுமே நான் ஷேர் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து நான் வந்து மெயில் பண்ணி கொடுத்துக்கலாம். சரிங்களா? அனுப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஷேர் பண்ணி வச்சுட்டேன். இதில் இந்த அக்கௌண்ட்ஸில் ஒவ்வொரு ஐடிக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட்டை நான் கொடுத்துக்குவேன். அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறது, இப்போ வந்து அடிஷ்னல் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொன்னேன். நேம் சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே இருக்குது பார்த்தீங்களா? அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எடிட் ப்ரொஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த எடிட் ப்ரொஃபைலை டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். இதில் போய் உங்களுடைய நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எது சேஞ்ச் பண்ணணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்டேட் எல்லாமே சேவ் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நேமும் சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? என்னோட ஒரு அக்கௌண்ட்லேயே நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க பண்ணிக்கலாம். அப்புறம் ஷேர் ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கீழேயே பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரொஃபைல் இருக்குது, காப்பி லிங்க் இருக்குது. இதில் எது வேணால் நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை காப்பி பண்ணி போய் வாட்ஸ்அப்பில் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த லிங்க்கையும் எடுத்து நீங்கள் மெயில் அனுப்பிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ மெயில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்பெனிக்கு மெயில் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நோட்டீஸ் போர்டு போய்க்கோங்க. நோட்டீஸ் போர்டில் சார் ஆல்ரெடி கொடுத்துருக்காரு. அந்த இமேஜில் வந்து நம்ம எந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணணுமோ அந்த மெயில் ஐடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு தான் நம்ம மெயில் பண்ணணும். ஸோ இந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மெயிலுக்கு போய்க்கோங்க. மெயிலுக்கு போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கம்போஸ் இமெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஃப்ரம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஓவில் ஐடி போடும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிற எல்லா மெயில் ஐடியும் ஷோ ஆகும். இதில் எந்த மெயில் ஐடியில் நீங்கள் ஐடி போட்டிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டூ அட்ரஸில் வந்து ஏற்கனவே நோட்டீஸ் போர்டில் போய் எந்த ஐடிக்கு வந்து அனுப்பணும்னு சொல்லி இருந்துச்சு பார்த்தீங்களா மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. கம்பெனியோட மெயில் ஐடி டைப் பண்ணி முடிச்ச உடனே சஜஷனில் காட்டும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்ஜெக்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கம்ப்ளீட்டட் மை ஆல் டாஸ்க்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே கம்போஸ் இமெயிலில் வந்து நீங்கள் ஹலோ சார் இல்லைன்னா ஹாய் சார் போட்டுட்டு ஐ கம்ப்ளீட்டட் ப்ரொஃபைல் அப்டேட் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நீங்கள் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பண்ணியிருக்கணும். பண்ணினதுக்கப்புறம் தான் மெயில் பண்ணணும். அதுக்கப்புறம் நேமில் போயிட்டு நீங்கள் ஐடி போடும்போது எப்படி நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி நேமை டைப் பண்ணுங்கள். ஸ்டாஃப் ஐடியில் போய் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டாஃப் ஐடியில் மிஸ்டேக் வராமல் டைப் பண்ணிக்கோங்க. ஓல்டு மெம்பர் நியூ மெம்பருக்கு அந்த எண்ணுங்கிற லெட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கும், பார்த்து பண்ணிக்கோங்க. அப்புறம் சோசியல் மீடியா நேம். சோசியல் மீடியா நேமில் வந்து நான் ஃபேஸ்புக் கொடுக்க போகிறேன், அதனால் ஃபேஸ்புக்குன்னு போட்டுட்டேன். சோசியல் மீடியா ப்ரொஃபைல் நேமில் வந்து எப்படி இருக்கும், இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த நேமை நான் கொடுத்துக்கிறேன். அன்னலட்சுமி எம்னு சேஞ்ச் பண்ணியிருந்தேன், அதை நான் கொடுத்துக்கிறேன். சோசியல் மீடியா யூசர் நேமில் அன்னலட்சுமி நான் போட்டு நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன், அதை நான் இது பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சோசியல் மீடியா லிங்க்கில் போயிட்டு நான் வந்து ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் லிங்க் ஷேர் பண்ணி வச்சிருந்தேன், அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே ஸ்பேஸ் விட்டு கீழே போயிட்டு மேலே அந்த சுருள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்டாச் ஃபைல்னு வரும். அதை போயிட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா, என்னோட நேமு யூசர் நேம்லாம் தெரிகிற மாதிரி அந்த இது வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலே இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை டச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு மெயில் சென்ட் ஆயிடுச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி தான் மெயில் பண்ணணும். பார்த்து இதே மாதிரி பொறுமையாக இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணி கூட நீங்கள் பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுருங்க. இப்போ எப்படி மெயில் பண்ணுறது, எப்படி எல்லாமே நேம் சேஞ்ச் பண்ணுறது சோசியல் மீடியாவில் எல்லாமே A to Z இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு முடிச்சுருங்க. 15ஆம் தேதி வரைக்கும் தான் டைமு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறவங்க லைக் பண்ணிக்கோங்க, தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.